குட் ஈவினிங் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் ஆன்லைன் கிளாஸில் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம கிளாஸை தொடங்கலாமா? என்ன பண்ணணும்? முழங்காற்படியிட்டு கண்களை மூடுங்க. நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தேவனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக நீர் எங்களை ஆண்டவரே இணைத்திருக்கிற உடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கிளாஸ் முழுவதுமாக உடைய நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். அநேக ஆண்டவரே வேத காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் தடை செய்யாதபடிக்கு எங்கள் இருதயங்களிலே நிற்கிறியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடத்துகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். உடைய சித்தத்தின்படி நீர் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய ஆளுகையின் கரம் கிளாஸின் எல்லா செக்ஷன்ஸ்லையும் கூட இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபம் பண்ணிட்டீங்களா? சரி, ஒரு சங்கீத வசனம் ஒன்று இருக்குது. அந்த வசனம் எப்படி சொல்லுது தெரியுமா? நான் தேவனுடைய நாமத்தை என்னுடைய நாவினால் நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவரை நான் ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைங்களா இருக்கிறீங்க. ஆனால் அந்த நாமத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? அதனால் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஜாலியாக ஒரு பாட்டை கேட்டு தேவனுடைய நாமத்தை நீங்கள் எல்லாரும் துதித்து அவருக்கு மகிமையை செலுத்த போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்க தானே? சரி, இந்த பாட்டை கேட்டு நீங்கள் எல்லாரும் பாடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு புதுப்பாட்டு கற்றுக்கலாமா? எல்லாம் கவனமாக கேளுங்க. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன் நட்சத்திரம் ஜொலிக்குது. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன் நட்சத்திரம் ஜொலிக்குது. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லித்தரேன். பாடும் பறவைகளை பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. பாடும் பறவைகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. செகண்ட் லைன் சொல்லித்தரேன். தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. மறுபடியும் சொல்லித்தரேன். தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. நான் தேர்ட் லைன் சொல்லித்தரேன். பூமியின் படைப்புகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. மறுபடியும் சொல்லித்தரேன். பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி அது வளருது. நான் தேர்ட் லைன் சொல்லித்தரேன். பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. நான் ஃபோர்த் லைன் சொல்லித்தரேன். மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசுது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசுது. இன்றைக்கி நம்ம ஒரு புதுப்பாட்டு கற்றுக்கலாமா? எல்லாம் கவனமாக கேளுங்க. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன் நட்சத்திரம் ஜொலிக்குது. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன் நட்சத்திரம் ஜொலிக்குது. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லித்தரேன். பாடும் பறவைகளை பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. பாடும் பறவைகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. செகண்ட் லைன் சொல்லித்தரேன். தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. மறுபடியும் சொல்லித்தரேன். தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. நான் தேர்ட் லைன் சொல்லித்தரேன். பூமியின் படைப்புகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. மறுபடியும் சொல்லித்தரேன். பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி அது வளருது. நான் தேர்ட் லைன் சொல்லித்தரேன். பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. பூமியின் படைப்புகளை பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது. நான் ஃபோர்த் லைன் சொல்லித்தரேன். மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசுது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கை நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசுது. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன்
நட்சத்திரங்கள் ஜொலிக்குது, பாடிடும் பறவைகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன் நட்சத்திரங்கள் ஜொலிக்குது, பாடிடும் பறவைகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. பூமியின் படைப்புகள் பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது, மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. பூமியின் படைப்புகள் பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது, மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசிடு. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசிடு. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன் நட்சத்திரங்கள் ஜொலிக்குது, பாடிடும் பறவைகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. வானத்தை நோக்கி பார்த்திடு, சூரியன் நட்சத்திரங்கள் ஜொலிக்குது, பாடிடும் பறவைகள் பார்த்திடு, படைத்தவரை அது துதிக்குது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் வாழ்ந்து ஜொலித்திடு. பூமியின் படைப்புகள் பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது, மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. பூமியின் படைப்புகள் பார்த்திடு, பூக்களில் நறுமணம் வீசுது, மலைகள் மரங்களை பார்த்திடு, விண்ணை நோக்கி உயர வளருது. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசிடு. தம்பி தங்கை உன்னை படைத்த தேவனை துதித்திடு, உன் வாழ்க்கையில் நீ இயேசுவுக்காய் நறுமணம் வீசிடு. நன்மையான காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்கும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? நன்மை நமக்குள்ள ரூட்டடாக இருந்து அது வளர ஆரம்பிக்கும். இதுவே நம்ம தீமையான காரியங்களுக்கு செவி கொடுக்கும் பொழுது என்னாகும்? தீமை நமக்குள்ள ரூட்டடாக இருந்து தீமையான காரியங்கள் நம்மளிருந்து வெளிப்படும். இப்போ நம்மளாம் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஒரு ஆண்டவருடைய நல்ல கதையை கேட்டு நன்மைக்கு செவி கொடுத்து நன்மை உங்களில் ரூட்டடாக இருக்கிறதுக்கு நீங்கள் இப்போது வழி செய்ய போகிறீங்க. இந்த கதையை கேட்டு நல்ல பிள்ளைங்களா வளருங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இந்த வாரம் நம்ம ஒரு கதை கேட்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இந்த வாரம் என்ன கதை அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துட்டு வரோம்? ஊமைகளை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வாரமும் ஒரு ஊமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஊமை அப்படின்னா, நம்ம கதையோட டைட்டில் பேர் என்னென்னா நம்பிக்கையான விதவை. நம்பிக்கையான விதவைனா என்ன? இது என்னடா புது டைட்டிலாக இருக்குது இந்த வாரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்பிக்கையான விதவை அப்படின்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை அடையாளப்படுத்துதுன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துது. நம்பிக்கையான விதவை, அந்த விதவை வந்து யார் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வரோம் இல்லையா? இப்போ நம்ம வாழ்கிற ஒரு ஊரில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு கிராமத்துக்கும் இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தலைவர்களை வந்து நியமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு நியமித்து வச்சுருப்பாங்களே ஒரு தலைவரை. நம்மக்கிட்ட ஏதாவது நம்ம ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள்ட்ட போய் பார்த்து நம்மக்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை அவங்கள்ட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க. விசாரித்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பைபிள் கதையிலையும் ஒருத்தவங்க இருக்காங்க. யாருன்னா நம்பிக்கையான விதவை. அவங்களுடைய ஊர்லேயும் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அதை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். நம்பிக்கையான விதவை ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டணத்தில்
ஒரு நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தார். அது யார் நியாயாதிபதி அப்படின்னா, நியாயம் விசாரிக்கிறவங்க. அதான் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு எதிர்பாராமல் ஏதாவது சண்டை அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, எது சரியானது எது தவறானது அப்படின்னு சொல்லி ஊரில் ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த ஊரில் ஒரு நியாயாதிபதி இருக்கார். அதே ஊரில் தான் ஒரு விதவையும் வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த விதவைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க, நம்ம எப்படி போய் நம்மளுடைய தலைவர்களை பார்த்து சொல்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள், அதை வந்து என்னன்னு கொஞ்சம் பார்த்து தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், போனோடனே அதிகாரமாக கேட்க மாட்டோம், என்ன பண்ணுவோம், ரெக்வஸ்ட்டாக கேட்போம் இல்லையா, அது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதே மாதிரி தான் இந்த விதவை என்ன பண்ணுறாங்க, போய் அந்த நியாயாதிபதியை வந்து பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து கொஞ்சம் சரி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகிட்ட சொல்கிறாங்க. அந்த நியாயாதிபதி எப்படி இருக்காருன்னா, மனுஷனுக்கு பயப்படாதவங்களும் யாரையுமே மதிக்க மாட்டார், கடவுளுக்கு பயப்படாதவரும் ஒரு மனுஷனாக இருந்தார். அதாவது தான் மட்டும்தான், நம்ம மட்டும்தான் எல்லாம் அந்த ராஜ்யத்தையே சொந்தம், நம்ம தான் எல்லாமே ஆள்றோம், அதனால் நம்ம மட்டும்தான் இதுக்கு நமக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் தான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத அவங்க என்ன பண்ணாங்க, காது கூட கொடுத்து கேட்கல. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, கடவுளுக்கு பயப்படாமல் எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படாமல் தான் இருந்தாங்க. யார் வந்து எது சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து கேட்க மாட்டாங்க. இந்த விதவை அதே மாதிரி தன்னிட்ட இருக்கிற பிரச்சனைகளை போய் அந்த நியாயாதிபதிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து அதை சரி செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த விதவை சொல்கிறத அவர் காது கொடுத்து கூட கேட்கவே இல்லை. அவங்களும் போய் ஒவ்வொரு டைமும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, வாங்க வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போய் போய் பார்த்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை கூட அவர் கண்டுக்கல. அவரோட வேலையை பார்த்துட்டு அவர் இந்த விதவை சொல்கிறத கவனிக்கவே இல்லை, அவர் பாட்டுக்குள்ள போயிட்டார். ஒரு நாள் யோசிக்கிறாரு, இப்போ நம்மளும் அப்படி தானே, ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கோம், வாங்கி தரல, நம்ம அம்மா அப்பா அதை கண்டுக்கவே இல்லை, வாங்கி தராமே விட்டாங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிப்பாங்கல்ல, நம்ம பொண்ணு அதை கேட்டாங்கல்ல, அதை வாங்கி தரணும் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த நியாயாதிபதி என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. என்னன்னா, இந்த விதவை வந்து நம்மக்கிட்ட டெய்லி நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம வந்து அவங்கள கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாரு. அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளாக ஒரு யோசனை வருது. திருப்பி அந்த விதவை வந்து மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, உங்களுக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்னை பார்க்குறீங்க, ஆனால் நான் வந்து உங்களை கவனிக்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, தன்னிக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் சரி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க அந்த நம்பிக்கையான விதவை வந்து யாரை நம்பியிருந்தாங்கன்னா, ஆண்டரை தான் நம்பியிருந்தாங்க. ஆண்டரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை ஆண்டரை கைவிடுவாரா, ஒரு நாள் கைவிட மாட்டார் இல்லையா. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லுவோம், அம்மா அப்பா கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஆண்டர்கிட்ட சொல்லுவோம்ல. நமக்கு படிக்கிறதுல பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை வேலைக்கு போகிற காரியத்தில் பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட பண்ணுவோம், ஆண்டர்கிட்ட தான் போய் சொல்லுவோம். ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் இதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுங்கள், விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த விதவை என்ன பண்ணாங்க, தனக்கிட்ட இருக்கிற எல்லா காரியத்தையும் யார்கிட்ட அவங்க சொன்னாங்க, ஆண்டராக இயேசு கிறிஸ்துவிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி எனக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஏசப்பா நீங்கள் தீர்த்து வைங்க, நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன். அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு அவங்க போய் தான் அந்த தலைவரை வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கிடச்சிச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல அவங்களுக்குள்ளே இருந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து சரி செஞ்சு வச்சாங்க. அப்போ வந்து அவங்க யாரை நம்பியிருந்தாங்க, ஆண்டரை நம்பியிருந்தாங்க. மனுஷங்க தான் செஞ்சாங்க, ஆனால் யாரை நம்பியிருந்தனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தது, ஆண்டரை நம்பியிருந்தனால தான் நடந்துச்சு. இதே மாதிரி பைபிளில் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளை யாரை பார்க்கலாம் அப்படின்னா, யோசேப்பு எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்ந்த காலத்தில் அவரும் இதே மாதிரி தான் தனக்கு இந்த மாதிரி சொப்பனங்கள் வருது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, சகோதரர்கிட்ட எல்லாத்துட்டையும் சொன்னாங்க. ஆனால் யாருமே என்ன பண்ணாங்க, யோசேப்போட பேச்சை கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணாங்க, நீ வந்து நாங்களாம் இவ்வளோ பெரியவங்களா இருக்கோம், நாங்களாம் இந்த அதிகார தலைவர்களாக இருக்கோம், நாங்கள் சொல்கிறத நீ வந்து கேட்காம நீ சொல்கிறத வந்து நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பு சொல்கிறத கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை அடிமையாக வித்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாங்க, யோசேப்பினுடைய காரியத்தில் தலைகளை ஆண்டவர் உயர்த்தினார் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த விதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் கர்த்தரை நம்பி போகிற யாருக்கு என்ன பண்ண மாட்டார், ஏசப்பா விட்டுருவாரா சும்மா, அவர் எப்போதுமே என்னது நியாயம் விசாரிக்கிற தேவன் அல்லவா. அதனால நியாயம் விசாரித்து அந்த விதவைக்கு என்ன பண்ணார், ஒரு சரியான தீர்ப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரி அப்படியே நம்ம லைஃப்பில் அப்படியே பார்க்கலாமா, ப்ராக்டிக்கலாக நம்மளும் அப்படி தான் என்ன பண்ணுறோம், சில நாட்களில் வந்து தவறு செய்கிறோம், சில சூழ்நிலை வந்து ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் ஆண்டர் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறாரு இல்லையா. நமக்காக என்ன பண்ணுறாரு, பிதாவிக்கிட்ட பேசுகிறாரு, பரிந்து பேசுகிறாரு, அப்பா என் பொண்ணு இந்த இடத்துல தவறு செஞ்சுட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் இல்லையா. ஜெபம் பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கிற தவறுகளை ஆண்டர்கிட்ட சொல்லுவோம் இல்லையா. நம்ம சொல்கிற ஜெபத்தை வந்து ஆண்டரை கேட்டுட்டு அவரு போய் நமக்காக யார்கிட்ட பேசுவாங்க, பிதாவிக்கிட்ட பேசுவாங்க
இல்லையா? இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கப்பா, நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு நமக்காக ஒவ்வொரு நாளும் யார் பரிந்து பேசுகிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறாரு இல்லையா? நம்மளுடைய தவறுகளை எப்படி ஆண்டவர் மன்னிச்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை கொடுக்கணும் என்ன பண்ணுவோம்? நம்மளாம் இன்னைக்கு உயிரோட வாழ முடியுமா? நம்ம எவ்வளோ தப்பு செய்கிறோம், ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்? யார் என்ன சொன்னாலும் நம்ம ஒரு மன்னிக்கிற இருதயத்தை கற்றுக்கணும். அப்படி தானே அந்த விதவை இருந்தாங்க, அதே மாதிரி தான் நம்மளும் வாழணும். இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஆண்டவர் மேலே அவங்க நம்பிக்கை வச்சனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். எத்தனை பேருக்கு கார்டன்னா ரொம்ப பிடிக்கும்? பார்க்குக்கெலாம் போயிருக்கீங்களா? அங்கே என்னெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க? நல்ல ஒரு எவர்கிரீனான கிராஸ் இருக்கும், அழகழகாக பூக்கள் இருக்கும், நிறைய பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கும்ல. இதை வச்சு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி ஒரு வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? புல் இருக்கு இல்லையா, அந்த புல் கூட இப்போ எவர்கிரீனாக இருந்தாலும் ஒரு நாளில் அது என்ன ஆகிடுமா? உலர்ந்து காய்ந்து போயிடுமா. அதே போல் நல்ல பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து விரும்புகிற அழகான கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் கூட என்ன ஆகிடும்? கொஞ்ச நாள் தான் அதோட லைஃப் இருக்கும், அதுக்கப்புறம் அது உதிர்ந்து போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை, அந்த வசனங்கள் மட்டும் என்றென்றைக்கும் அப்படியே நிலைச்சிருக்குமா. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை உங்களுக்கு நாங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறோம், நீங்களும் கற்றுக்கோங்க. எல்லோரும் இன்றைக்கி ஒரு புது வசனம் கற்றுக்கலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நான் வசனம் சொல்லி தரையெல்லாம் நல்லா கவனிங்க. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபிக்கிறது. இது எங்கே இருக்குன்னா நீதிமொழிகள் 10:14. நான் மறுபடியும் சொல்லித்தரேன், எல்லாம் நல்லா கவனிங்க. ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபிக்கிறது. நீதிமொழிகள் 10:14. நான் மறுபடியும் சொல்லித்தரேன், எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு சமீபிக்கிறது. நீதிமொழிகள் 10:14. புதுமைகளை பிடிக்காதவங்க யாராவது இருப்பீங்களா? நாங்கள் கூட புதுமைகளை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டோம். சின்ன பிள்ளைங்களாங்க உங்களுக்கு புதுசுனா ரொம்பவே பிடிக்கும்ல. இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணோம்? புதிய அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கிட்டு வந்தோம்ல. அதை தொடர்ந்து இப்போ கூட ஒரு புதிய கிராஃப்டை நீங்கள் செய்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வர கிராஃப்டை நீங்கள் செய்து பார்த்து ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்றியோடு நான் துதி பாடுவேன்னு பாடல் பாடுறோம்ல, நன்றி செலுத்துகிறோமா? இந்த கிளாஸில் இம்மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு நம்ம எல்லாரும் இப்போ இணைந்து நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். முழங்காற்படியிட்டு கண்களை மூடுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சண்டே கிளாஸில் பாட்டு, கதை, வசனம் எல்லாத்தையும் கற்றுக்க உதவி செஞ்சுங்க. அடுத்த வாரம் வரைக்கும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபம் கேளு எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக் பாட்டு பாடுறீங்கல்ல, சரி அதை நம்ம செய்கிறோமா? எத்தனை பேர் செய்கிறோம்? நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஏசப்பாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்களா வளர்ந்துக்கிட்டு வரீங்க இல்லையா? அப்போது இதுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம். அதையெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? பின்னாடி தூக்கி போட்டிருப்போம். இப்போ அதை நம்ம பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனால் நம்மளை எப்படியாவது திரும்பி பார்க்க வைக்கணும்னு சில கிரியைகள் நடக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏய், நீ என்ன இப்போ ரொம்ப நல்ல பிள்ளையாயிட்ட, என் கூட உட்காந்து காப்பி அடிச்சிட்டு இருந்த தானே, நீ என் கூட உட்காந்து இந்த தப்பு செஞ்சதானே அப்படின்னு உங்களை அப்படியே பின்னாடி இருந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? நம்ம இவங்களோட சேர்ந்து தப்பு பண்ணோம் தானே, ஆமாம் இல்லை அப்படின்னு லேசாக அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி போயிடுவோம். அதுக்கு தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நீ என்கிட்ட முழுசாக வந்து உன்னுடைய பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டினா
நீ நிச்சயமாக மன்னிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் என்ன பண்ணக்கூடாது, நெவர் டேர்ன் பேக். யார் உங்களை பிடிச்சி ட்ராக் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் அவங்கள பார்த்து தைரியமாக சொல்லிடணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், நான் பின்னான வாழ்க்கைக்கு திரும்பி வரமாட்டேன், நீ ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஏசப்பாவை இறுக பிடிச்சிக்கணும். எப்போவும் நல்ல பிள்ளைங்களாகவே இருக்கணும். இப்படி நீங்கள் நல்ல பிள்ளைங்களாகவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங் 4 o'clock நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து மீட் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக நிறைய விஷயங்களை ஆண்டவருக்குள்ளே நம்ம கற்றுக்கலாம். கண்டிப்பாக வந்துடுங்க. பாய்.